காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம். நாம் சரியாக 9 மணிக்கு நாம் முடித்து விடுவோம். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனமாக கேட்க போகிறோம். நம் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக நேரங்கள் பலவிதமான பிரச்சனைகளை கஷ்டமான பாதையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கு தோணும், அவ்வளோ கஷ்டமான பாதையை நம்ம எப்படி கடந்து வந்தோன்னே தெரியலையே, அவ்வளோ தப்புகள், பாவங்கள், தவறுகள் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் அதையெல்லாம் மீண்டு நாம் இப்பொழுது வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி, பலவிதமான பாடுகளை தாண்டி, பலவிதமான தடைகளை தாண்டி நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம யோசித்து பார்க்கும்போது அது எப்படி அப்படின்னே நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா யோசிச்சிங்கன்னா பதில் என்னன்னா, ஆண்டவருடைய கிருபை உங்களையும் என்னையும் தாங்கி இந்த நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறது. இன்றைக்கும் நாம் மூச்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்றால், நாம் இங்கே நல்ல வசதியோடு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நிற்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. என்னன்னா, ஆண்டவருடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தி வழிநடத்தி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 136 நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 136 26 முறை ஒரு வாக்கியம் மீண்டும் மீண்டுமாக திரும்பி வருது. என்ன வாக்கியம்? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லலாமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றால் என்ன? மாறாத அவருடைய அன்பு, மாறாத அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, நம்ம மேலே வைத்திருக்கிற அவருடைய பாசம் இன்றைக்கு மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே இருக்குது. என்றைக்குமே மாறாத அவருடைய கிருபையை நாம் துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த சங்கீதத்தை ஏதாவது ஒரு விசேஷமான நாட்கள் இல்லைன்னா தினம்தோறும் சபைகள்லாம் அவங்க கூடும் பொழுது மாறி மாறி படிப்பாங்களாம். சில வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இங்கே 136 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தாவீதின் சங்கீதம்னு இல்லை, யார் எழுதுனாங்கன்னு இல்லை. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது தாவீது தான் எழுதியிருக்கக்கூடும். ஏன்னா பைபிளில் திரும்பி பார்க்கும் பொழுது தாவீதுடைய சங்கீதங்களில் இது வருது, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு வருது. சாலமோன் தேவாலயத்தை கட்டி திறப்பு விழா நடத்தும் போது இந்த சங்கீதத்தை தான் மாறி மாறி படிச்சிருக்கக்கூடும். ஏன்னா அங்கே வருது, அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் அந்த கட்டின ஆலயம் அழிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான அடிமைகளுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஆலயம் கட்டினாங்க பாருங்க, எஸ்ரா நெகேமியா காலத்துல. அப்போ அடிக்கல் நாட்டும் பொழுது இந்த சங்கீதம் பாடியிருப்பாங்க. ஏன்னா இருக்கு வேதாகமத்தில், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடியிருக்க கூடும். சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5:13 நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இது சாலமோன் ராஜா அந்த ஆலய பிரதிஷ்டை அப்போ ஆண்டவரை நோக்கி பாடின பாடல். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரம்பிற்று. ஹல்லேலூயா. அங்கே ஆலய பிரதிஷ்டை அப்போ இங்கே பூரிகைகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? பூரிகைகள்னா ட்ரம்பெட்ஸ், தாளங்கள் எல்லாம் சத்தமாக முழங்கும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும் பொழுது ஆலயம் தேவனுடைய மகிமையால் நிரம்பினது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். எஸ்ரா 3:11.
சிற்பாசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். அப்புறம் மாறி மாறி பாடினார்கள். என்னத்த? இந்த சங்கீதத்தை அவர்கள் மாறி மாறி பாடியிருக்கக்கூடும். எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே முன்னாடி நின்று ஒருத்தர் சொல்லுவார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அப்போ மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நாம் சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஒரு 3 வசனம் சொல்லலாம். நான் சொல்றேன், நீங்க அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். இப்படி அவங்க மாறி மாறி சொல்லி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. எப்பப்பெல்லாம் விசேஷங்கள் வந்ததோ, எப்பப்பெல்லாம் நல்ல காரியம் நடக்குதோ, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். கிருபை, கிருபை என்றால் என்ன? வாட் இஸ் கிரேஸ்? கிருபை என்றால் என்ன? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் கிருபையை முழுவதுமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அதாவது தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்கும்படியாக அவர் இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து புதிய உடன்படிக்கைக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்து அவருடைய பந்தியில ஆசரிக்கும்படியாக நம்மை கொண்டு வந்து மகனாக மகளாக பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும், அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து அழகாய் நடத்தி வருகிற தேவனை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கிருபையை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 3:24 நாம் வாசிக்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா நம்ம ஏதாவது பண்ணி நம்ம பயங்கரமான நான் நல்லவன் பிரதர், நான் பிறந்ததுலேருந்தே நல்லவன், அதனால தான் ஆண்டவராக இயேசு என்னை தெரிந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அவருடைய கிருபை நம்மளை தெரிந்தெடுத்து அவருடைய கிருபையினால் நம்ம இருக்கிறோம். நம்ம பெருசாக சொல்ல முடியாது, இங்கே வெளியே இருக்கவனோட நான் நல்லவன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் கிருபை நம்மளை தாங்கி அழகாய் நடத்துகிறது. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத நமக்கு அவர் காட்டுகிற அன்பு, அவர் காட்டுகிற இரக்கம், அவர் காட்டுகிற மாறாத தயவு கிருபை என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யாருக்கு கிருபை இருக்குது பாருங்க, யாருக்கு கிருபை இருக்கு? நமக்கு தான் கிருபை இருக்கு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனமாகி இருக்கிய நமக்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி இருந்த நம்மை? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்மளுடைய எந்த ஒரு செயலும் இல்லை, கிருபையா ஆண்டவர் ரட்சித்து கிருபையை நமக்கு கொடுத்து அழகாய் நடத்தி வருகிறார். யாருக்கு கிருபை? நமக்கு தான் கிருபை. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையை அளிக்கிறார். எப்போ கிருபையை இழந்து போக நேரிடும்? இது ஒரு எச்சரிக்கை பாருங்க. நம்ம கிருபை பெற்றவர்கள் என்று வீணாக இல்லைன்னா கிருபையை விருதாவாக எண்ணக்கூடாது. கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கிருபை இழந்து போய்விட்டோம் என்றால் நம் வாழ்க்கை பரிதாபமாக மாறிவிடும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 - 29 நாம் வாசிக்கலாம்.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தை அறிந்த அறிவை நாம் அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும். எபிரேயர் 10:26 29 10:26-29 எபிரேயர் 10:26 29 வாசிக்கலாங்க. 27 வாசிங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதி படிங்க 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 படிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். வேறொரு பலி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவத்திற்காக ஆண்டவர் பலியாகி விட்டார். நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்தோம்னா நம்ம தவறு செய்கிறவர்களாய் இருக்கிறோம். வேறொரு பலி இனி நமக்கு வரப்போகிறது இல்லை. அடுத்தது, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அடுத்தது 28-29 வாசிக்கலாம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசேயின் பிரமாணத்தை மீறினால் தண்டனைக்குரியவன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் செய்ததை விருதாவாக எண்ணுகிறவன், கிருபையை போக்கடிக்கிறவன், அவனும் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவான். அதாவது நம்ம கிருபையை பெற்றவர் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் கிருபையை இழந்து போவோம். ஒரு வீடியோ ஒன்றை நான் ஒரு 10 வருடம் இருக்கும் அதுக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். என்னன்னா, கழுகு, ஒரு பெரிய கழுகு மேல இருந்து வருது, நல்லா பறந்து வருது, ஒரு மலை பகுதி போல இருக்கு. கழுகு பறந்து வருது, கீழே ஒரு பன்னிக்குட்டியை பார்க்குது. ஒரு பன்றிக்குட்டியை மேலே பறந்து வருகிற கழுகு பார்க்குது. கழுகு பார்த்து என்ன பண்ணுது, அப்படியே அதை சுற்றி சுற்றி அந்த பன்னிக்குட்டியை பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுது, தூக்க முடியல. இப்போ திரும்பி மேலே பறந்து போகுது, அப்படியே சுற்றி வருது, திரும்பி அந்த பன்னியை அப்படியே பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுது, முடியல. ஏன்னா பன்னி வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால தூக்க முடியல. ஆனாலும் அந்த கழுகு விடவே இல்லை. என்ன பண்ணுச்சு, திரும்பி அந்த பன்னியை நல்லா அழுத்தமாக அதோடைய நகங்களை வைத்து பிடித்து தூக்க ட்ரை பண்ணுது. ஆனால் பறக்க முடியல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதோட கையில் இருக்கிற நகங்கள் அந்த பன்றியினுடைய சதைக்குள்ளே சிக்கி கொண்டது. அப்போது பறக்கவும் முடியல. இந்த பன்னி ஒரு மாதிரியாக ஓடுது, கழுகுனால ஓடவும் முடியல. என்ன நடக்குதுன்னா, பன்றி அந்த மலையில் உருள ஆரம்பிக்க இந்த கழுகு அந்த பன்றியோட சேர்ந்து உருளுது. கழுகு மேலே இருந்த சிறகுகள்லாம் ஒடிந்து ஒரு சிறகு கூட இல்லாமல் பன்றி கூட சேர்ந்து பலனில்லாத ஒரு கழுகாக சாகும் நிலைக்கு வந்து விடுகிறது. ஆண்டவராகிய இயேசு நம்மை கழுகுகளைப் போல உயர எழும்ப ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆனால் நம்ம பாவத்து கூட விளையாடும் பொழுது இதுதான் நிலைமை. அந்த பன்றி கூட நம்ம விளையாடி கொண்டு இருந்தோம் என்றால், பன்றி கூட சேர்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், நாம் பலனை இழந்து, நம்மளுடைய அழகை இழந்து, நம்மளுடைய ரூபத்தை இழந்து ரொம்ப பரிதாபமான நிலைக்கு நாம் போகிவிடுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் கிருபையை வீணாக நாம் கழித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் திரும்பி சங்கீதம் 136க்கு நாம் வரலாம். ஏன் இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட வைத்திருக்கிறார்? ஏன் இதை அவங்க பாட வேண்டும்? ஏன் ஒவ்வொரு விசேஷமான நாட்களிலும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட வேண்டும்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், அவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது கிருபை. அவர் எகிப்து தேசத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி அழகாக வனாந்திரத்திலே நடத்தி வந்தது அவருடைய கிருபை. வனாந்திரத்திலே அவர் தண்ணீர் கொடுத்தார், அது கிருபை. வனாந்திரத்திலே
கசப்பான தண்ணீரை மாற்றி இனிப்பான தண்ணீராக நமக்கு கொடுத்தார். அது கிருபை. 40 வருடம் முழுவதும் மன்னாவை வானத்திலிருந்து பொழிய பண்ணினார். தினம்தோறும் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து தினம்தோறும் நம்மை போஷித்து வருகிறார். அது கிருபை. அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர் கிருபை. தினம்தோறும் நம்மை நடத்தி வருகிறார். குறைவின்றி காத்து வருகிறார். அவர் வார்த்தையினாலே தேற்றி வருகிறார். அது கிருபை. நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். அது கிருபை. நம்மளை இன்னும் ஜீவனுள்ள மனிதர்களாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக, ஒரு வெளிச்சமாக, உப்பாக வைத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபை. நம்மை தூக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து, சேற்றிலிருந்து நம்மை தூக்கி இருந்து நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இதை நாம் நினைத்து, தினம் தோறும் நினைத்து நாம் சொல்ல வேண்டும், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு நம்மை நினைப்பூட்டத்தக்கதான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நம்மை நினைப்பூட்டுகிறது. அவர் கிருபை மாறாதது. உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை போதும் என்பதை அது நினைப்பூட்டுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இப்போ சங்கீதம் 136 3ஆக நாம் பிரிக்கலாம். சங்கீதம் 136 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 136 பக்கம் 755. இதுல முதல் 9 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், அவர் யார், நம்மளுடைய ஆண்டவர் யார் என்பதை பார்த்து துதிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது 1 9 வசனங்கள், 136 1 9 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் துதிக்க முடியும். அடுத்தது 10 22 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அவர் நம்மை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் விடுவித்தார், எந்தெந்த ராஜாக்கள் கொடூரமான மனிதர்கள் கையிலிருந்து தப்பு வைத்து நமக்கு சுதந்திரமாக ஒரு தேசத்தை கொடுத்தார் என்று 10 22 நமக்கு சொல்லும். மூன்றாவது பகுதியாக 23 26 வரைக்கும் அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை அது சொல்லும். அந்த வசனங்கள் நமக்கு சொல்லும். முதல் பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 136 1 9 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் லைன் வாசிப்பேன். நீங்க எல்லாரும் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லணும். சரிங்களா? சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் 9 வசனங்களை இப்போ வாசிக்க போகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஞானத்தை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு பயங்கரமாக படைத்திருக்கிறார். உதாரணத்திற்கு நம்ம பார்க்குறோம், சூரியன் எவ்வளவோ தூரத்தில் இந்த சூரியன் இருக்கு. இந்த சூரியனோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10,39,000 கிலோமீட்டர் சுற்றளவு. நம்மளுடைய பூமியோட சுற்றளவு 12,742 கிலோமீட்டர் மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரி 10,30,000 பூமியை தூக்கிட்டு போய் சூரியனுக்குள்ள வைக்கலாமா? 10,30,000 பூமியை சூரியனுக்குள்ள வைக்கலாம். அவ்வளவு பெரிய சூரியன். அவ்வளவு பெரிய சூரியன் நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கிறதுனால தான் நம்மளை பொசுக்காம இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம எல்லாருமே பூமி முழுசாவே வெந்து நாசமாக போய்விடும். அவ்வளவு ஞானமான தேவனாக இருக்கிறார். நம்ம இருக்கிற இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த விண்மீன் மண்டலம், மில்கி வே கேலக்ஸி என்று சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கேலக்ஸி. இந்த மாதிரி பல கேலக்சிஸ் இருக்கான். இந்த மில்கி வே கேலக்ஸி மாதிரி பல கேலக்சிஸ் இருக்கு. அந்த பல கேலக்சிஸ்ல நம்ம பார்க்குற சூரியன் மாதிரி
பல சூரியன்களும் இருக்கு என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய தேவன் இதையெல்லாம் ஞானமாய் படைத்து ஞானமாய் ஆட்சி செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்ததாக இரண்டாவது பகுதிக்கு நம்ம வரலாம். சங்கீதம் 136 10 12 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 136 10 22 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்க அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல வேண்டும். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். எல்லாரும் சத்தமா சொல்லணும், சரிங்களா? அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவர் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தின் நடுவிலே நடத்தி வந்தவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடத்தி வந்த உண்மைகளை நினைத்து, அவர் உண்மையாய் நம்ம எவ்வளவாய் அழகாய் நடத்தி வந்தார் என்று, வனாந்தர பாதையிலே கஷ்டத்தின் மத்தியிலே கொடூரமான மனிதர்கள் கையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து அழகாய் நடத்தி வந்ததை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். இங்கே 2 வசனங்கள் 3 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். 18 19 20 18 19 20 நாம் வாசிக்கலாம். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க பாத்தீங்கன்னா பிரபலமான ராஜாக்கள் யார்? அந்த பிரபலமான ராஜாக்கள் 2 ராஜாக்களை சொல்றாங்க. சீகோன், இன்னொருத்தர் பாசானின் ராஜா. அவர் பேர் என்னது? ஓகு என்ற பெரிய ராஜா. இந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்களாம், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த யோர்தான் பக்கத்தில் நாங்கள் உங்கள் தேசத்து வழியாக நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களை வழி விடுங்க, வழி விட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் தேசத்து வழியாக நாங்கள் கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாகமம் 21 இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிக்கலாம். கடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்க திமிரு. ஏன்னா அவங்களுக்கு பேர் என்னன்னா, நான் பயங்கரமான பிரபலமான ராஜா, எனக்குள்ள பயங்கரமான இராணுவம் இருக்குது, என்னை தாண்டி நீ போக முடியாது என்கிற ஒரு ஆணவம். அதனால என்ன சொல்லிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடாது, இல்லை நாங்கள் வழி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கும். ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய மனிதன், பிரபலமான மனிதன் நமக்கு எதிராக நின்னதுனால நம்மளுடைய முன்னோக்கி நாம் செல்கிற பாதை தடைப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம் தேவன் பிரபலமான ராஜாக்களை அழிக்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற தேவன் நம்மளையும் நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு பல தடைகள் இருக்கலாம். வேலைகளில் தடைகள் இருக்கலாம், திருமண தடை இருக்கலாம், ஊழியத்தில் தடைகள் இருக்கலாம், பல கடன்கள் இருக்கலாம், பிரச்சனைகளே இருக்கலாம். ஆனால் எதிரிகளை அழிக்கும் தேவன் நம்ம முன்னாடி போகிறார். அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கிறது. அவர் நம்மை முற்றிலும் விடுதலை செய்கிற தேவன். 22ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 22 சங்கீதம் 136 22. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். நமக்கு சுதந்திரமாக நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை ஆண்டவர்
ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார். எல்லா தடைகளையும் எடுத்து போடுவார். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அது ஒரு பெரிய தடை இல்லை. யாருக்கு? ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய தடை இல்லை. அது மற்றவங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம். ஐயோ அந்த வியாதிப்பா, அந்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா, அந்த பிரச்சனை வந்ததுன்னா நீ அழிந்து போயிட்டப்பான்னு மக்கள் சொல்லலாம், புறஜாதிகள் சொல்லலாம். ஆனா நம்மளுடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் சேவிக்கிற தேவன் அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் மூன்றாவது பகுதிக்கு நேராய் வந்திருக்கிறோம். சங்கீதம் 136 23 26 நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்க திரும்பி எனக்கு அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சத்தமாக சொல்ல வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையினின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர். ஆமென். இப்பொழுது நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு 30 செகண்ட் தூக்கத்துக்கு போயிட போறீங்க. கண்ணை மூடி யோசிங்க. என்னன்னா, நம்மளுடைய தாழ்வான நிலை வந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தாழ்வான நிலை வந்திருக்கும். அந்த தாழ்வான நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கண்ணை மூடி, நான் தாழ்வான நிலையிலிருந்து வந்திருக்கிறேன், அந்த தாழ்வான நிலை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எந்த நிலையில் நீங்கள் தாழ்வான இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையான, யாரும் காப்பாற்ற முடியாத, உதவி இல்லாத ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். அந்த தருணத்தை யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரம், அதாவது எல்லார் வாழ்க்கையிலையும் வந்திருக்கும் அந்த தாழ்வான நேரம். யாருமே உதவி செய்ய இருக்க மாட்டாங்க. நம்ம மனசில் ஒன்று சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் வெளியே சொல்ல முடியாது. பயங்கரமான மனவேதனைக்குள்ளே இருப்போம். சோகமான நேரம், மனவேதனையான நேரம், துரோகம், வேதனை, வியாதி எல்லாமே உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு நேரம். வாழணுமா இல்லை சாகணுமா அப்படின்ற ஒரு நேரம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்களும் நானும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்றால் அவர் கண்கள் நம்மை கண்டது. அவருடைய கண்கள் நம்மை தாழ்விலே நம்மை நினைவு கூர்ந்த கண்கள். அவர் நமக்கு எல்ரோயியாக இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாக இருந்தபடியினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே நீங்கள் வந்திருக்கிற யாரோ ஒருவேளை 2 பேர் நீங்கள் சொல்லலாம், அந்த தாழ்வான நிலைமை இப்போ நான் கடந்து போயிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கிறதே ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்ததுனால தான் இங்கே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை சோகமாக இருக்கிற நீங்கள், வாழ்க்கையை முடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிற நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருக்கலாம், தூக்கம் வருதுன்னு தூங்கி இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய கண்கள் உங்களை கண்டது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் சங்கீதம் 27:10 சொல்றாரு, தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்றார். அப்பனா தாவீதோட வாழ்க்கையில ஒரு நிலைமை வந்திருக்கு பாருங்க. என்ன நிலைமைனா, தாயும் மறந்துட்டாங்க, தந்தையும் மறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாயும் மறந்து தந்தையும் மறந்து இவர் வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். கடைசி பையன். நம்ம வீட்டில் கடைசி பையனை எப்படி வச்சுப்போம் யோசிச்சு பாருங்க. செல்லம்மா, இருப்பா, உனக்கு புது ட்ரெஸ் வேணுமா, இல்லை உனக்கு சாப்பாடு வேணுமா, அண்ணன்லாம் போட்டோம், அண்ணன்மார்கள்லாம் போய் என்ன வேணா பண்ணட்டும், கடைசி பையன் நீ தான்ப்பா, செல்லமான பையன், உன்னை எங்கேயும் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணோம், சேர்த்து அணைச்சு வச்சிருக்கணும். ஆனால் தாவீது வாழ்க்கையில் பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக, இவருக்கு ஒரு உதவிக்கு ஒரு சகோதரனும் இல்லை, தனியாக வனாந்திரத்தில் ஆடு மேய்க்க அனுப்பி விட்டாரு. அப்போ ஆண்டவருடைய கண்கள் அந்த தாழ்வான நிலையில் இருக்கிற தாவீதை கண்டது. ஹல்லேலூயா. அங்கே யாரை அனுப்புறா அப்படின்னா, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். 7 பேர் வராங்க, 7 பேர் அண்ணன்மார் 7 பேர் வராங்க. சாமுவேல் சொல்றாரு, உங்களுக்கு வேற மகன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த 7 பேரும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த மக்கள், இல்லைப்பா இவங்களை அனுப்பிவிடு,
இன்னொருத்தன் இருக்கான்னா கூட்டிட்டு வா, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. இன்றைக்கு நீங்க தாழ்வான நிலைமையில இருக்கிறீங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். தாவீதுக்காக சாமுவேல் காத்து கொண்டிருந்தது போல ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ராஜாவாக உயர்த்தும்படியாக, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் தாழ்விலே நம்மை நினைத்த தேவன். அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் நம்மளுடைய தாழ்வில், நம்ம வழியே இல்லை, நம்பிக்கையே இல்லை, சோர்ந்து போன நிலைமையில், யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்ற நிலைமையில் அவருடைய கண்கள் நம்மை கண்டதுனால நம்ம இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அடுத்த வசனங்கள் பாருங்க. அது அவர் நம்மை தாழ்வில் நினைத்து நம்மை தூக்கிவிட்டு நம்மை எல்லா இக்கட்டிலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன். 24 பாருங்க. நம்மளுடைய சத்துருக்களின் கையினின்று நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நமக்கு எதிர்த்து நிற்கிற காரியங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பண்ணி நம்மை நடத்தி வருகிற தேவன். அடுத்த வசனம் பாருங்க. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை, அதாவது நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம், மாம்ச பிரகாரமான ஆகாரம் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து, வாக்கு தத்தங்களை தினம்தோறும் தந்து, மாதம் தோறும் தந்து, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, என் கிருபை உன்னை விட்டு மாறாது என்று சொல்லி அழகாய் நடத்தி வருகிற தேவனை நாம் துதிக்க வேண்டும். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை நீங்க வியாதியில் இருக்கலாம், அது நிலைத்து இருக்க போறது இல்லை. உங்களுக்கு தாமதங்கள் இருக்கலாம், அதுவும் நிலைத்து இருக்க போறது இல்லை. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், எதிரிகள் இருக்கலாம், அவர்களும் நிலைத்திருக்க போறது இல்லை. ஆனா ஒன்று நிலைத்திருக்கும். என்ன என்றால் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்றென்றும் மாறாத கிருபையாக உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று கண்களை மூடி அப்படியே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் இன்றைக்கு நினைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி. பிரபலமான மனிதர்கள், பிரபலமான வியாதிகள் கையிலிருந்து எங்களை விடுவித்து வந்த உம்முடைய கிருபை பெரிது. வனாந்திர பாதையிலே தனிமையிலே நான் நடக்கும் பொழுது உம்முடைய கிருபையின் கண்கள் என்னை கண்டதே, உம்முடைய கண்கள் என்னை பார்த்ததே. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் தனிமையில அழுது கொண்டிருந்தேன் ஆண்டவரே, கத்தி கொண்டிருந்தேன், புலம்பி கொண்டிருந்தேன். என்னை பார்க்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்கப்பா, ஆனா நீங்க வந்து பார்த்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு கொடூரமான நிலைமையில நான் இருந்தேன் ஆண்டவரே, ஆனா உம்முடைய கண்கள், உம்முடைய கண்கள், உம்முடைய கிருபை நிறைந்த கண்கள், உம்முடைய அன்பு எங்களை தேடி வந்ததுனால நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம்பா. எவ்வளோ கொடுமையான, கஷ்டமான, உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே, ஆனா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது. உமக்கு நன்றி. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபை. சொல்லலாமா? கிருபையே, நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லலாமா? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, மாறாத ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கடைசியா எல்லாரும் சேர்ந்து கிருபையே, கிருபையே, மாறாத
கிருபையே கிருபையே கிருபையே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்ததற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க தனித்து விடப்பட்ட நேரத்துல, எங்க குடும்பம் கஷ்டத்துக்குள்ள போன நேரத்துல, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் பரலோக தேவன் எங்க நினைவா இருந்தீங்களே, எங்களையும் நினைவு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்துல, உம்முடைய மனதுல எங்களுடைய பெயர் வந்துச்சு. எங்களை கண்ணோக்கி பார்த்ததுனால நாங்க இன்னும் அழிந்து போகலப்பா, நாங்க இன்னும் ஜீவிக்கிறோம். ஏனென்றால் நீர் தேவாதி தேவன் எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யாராவது ஒருவர் இல்லைன்னா சில பேர் வியாதியோட இல்லைன்னா வேதனையோட தனித்து விடப்பட்ட நிலைமையில இருக்காங்கன்னா, உம்முடைய கிருபை இவர்களை தாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத கிருபை, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை இங்க இருக்க ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாள் கூட உம்முடைய கிருபையை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் இவர்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. நீர் கைவிடாத தேவன், நீர் எங்களை கைவிடாத நேசம். எங்களுக்காய் சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த கல்வாரி நாயகன். எங்க வாழ்நாள் முழுவதும் உம்மையே நோக்கி பார்க்கிற கிருபையை கொடுங்க. எங்க வாழ்நாள் முழுவதும் நாங்க பாட வேண்டும், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடக்கூடிய கிருபையை நீங்க எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவாதி தேவன் நீங்க, ராஜாதி ராஜா, எங்க மேல கண்ணோக்கம் ஆயிருக்கிறீங்க. உங்களுடைய சமூகத்துல, உங்களுடைய பிரசனத்துல களி கூறும்படியாக, நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீர் சேர்த்த தயவிற்காய் நன்றி. நாங்க எங்க கைகளை தட்டி நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்தெடுத்து இப்பொழுது காலை வேளையில கூட்டிக் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.